புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை கண்டித்த திமுக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் இன்று மாலைக்குள் ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் ஆளுநரிடம் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகா ஒதுக்கப்படாததால் அவர்கள் காற்று பொருளாக மட்டுமே இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் அனுப்பப்பட்டும் அதற்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் வழங்காததற்கான காரணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலாகா ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் மக்கள் நல பணிகள் பாதிக்கப்படுவதாகவும், இன்று மாலைக்குள் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவ்வாறு செய்யப்படாவிட்டால் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் ஆளுநரை நேரில் சந்தித்து இலாகா அறிவிக்கப்படாவிட்டால் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் நிலை ஏற்பட்டால் தான் நீதி கிடைக்கும் என்றும் நாஜிம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் பிரச்சனையை சந்தித்து வருவதாகவும், காங்கிரஸால் தான் தங்களது ஆட்சி பறிபோனதாகவும் விமர்சித்தார். தற்போது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியால் மக்கள் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை ஆளுநரும் தலைமை செயலாளரும் ஏன் திருப்பி அனுப்புகின்றனர் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். பிறகு ரங்கசாமி கட்சியை தமிழகத்தில் விரைவுபடுத்துவது தொடர்பான கேள்விக்கு முதலில் புதுச்சேரியை சிறப்பாக நிர்வகித்த பிறகு தமிழகத்தை பற்றி சிந்திக்கலாம் என பதிலளித்தார். சட்டமன்றத்தின் மாண்புகள் பல ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ளதாகவும், அமைச்சரவை முடிவுகளுக்கு கூட ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலை இருப்பதாகவும், இதனால் புதுச்சேரி மாநிலத்தை நாடே வேடிக்கை பார்க்கும் சூழல் உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இறுதியாக, நாங்கள் தமிழ்நாடு அதிமுக அல்ல, ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருவதற்கு என கூறி அரசியல் விமர்சனமும் முன்வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. சிவக்கொழுந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. சிவக்கொழுந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சாலை பணிகளை தரமாகவும் விரைவாகவும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். மேலும் பணிகள் நடைபெறும் காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பக்தர்களுக்கு சமபந்தி விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருதிரு மௌனகுரு தேவராச சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வெற்றி பவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவருமான அழகப்பன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு சம்மந்தி விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினர். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி தொண்டமாநத்தத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி தொண்டமாநத்தம் அம்பேத்கர் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சவுதார் விளையாட்டு கழகம் சார்பில் 2 நாள் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான அணிகள் இதில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. முதலிடம் பிடித்த அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார். 2ஆம் இடம் பெற்ற ராமதாஸ் ரூபாய் 8,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையையும், 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு வைத்தியநாதன் ரூபாய் 6,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையையும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் 4ஆம் இடம் முதல் 8ஆம் இடம் வரை வெற்றி பெற்ற அணிகளுக்கு
தலா ரூபாய் 3000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த கபடி போட்டியில் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு போட்டிகளை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள CM அஷ்ரப் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் உப்பளம் தொகுதி பாதர் சாஹிப் வீதியில் அமைந்துள்ள CM அஷ்ரப் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் 99 மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் சிறப்புரையாற்றி தொடர்ந்து ஆர்வத்துடன் கற்று உயர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன், ஆசிரியர்கள் கௌசல்யா, கௌரி, விஜயலட்சுமி, வைஜெயந்தி, இந்து, நளினி தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் இன்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி முதற்கண் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். அவருடன் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகுத்தமன் ஆகியோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஆடி மாத திருவிழாவின் முதல் நாள் உபய விழாவை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழா பக்தர்களின் திரளான பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. சேலியமேடு மற்றும் குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் 47,17,000 ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி சேலிமேடுபேட்டில் 20,52,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தல், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்துதல், சார்காசிமேடு கிராமத்தில் 17,55,000 ரூபாய் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாட்டு பாதை மற்றும் தகன மேடை சீரமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கோமியூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலை கல்லூரியில் தமிழ் துறை சார்பில் பழந்தமிழ் தமிழ் எழுத்துக்களை பற்றி தமிழில் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி கலித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலை கல்லூரியில் தமிழ் துறை சார்பில் பழந்தமிழ் தமிழ் எழுத்துக்களை பற்றி தமிழில் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயணத்தை கல்லூரியில் முதல்வர் லெப்டினன்ட் டாக்டர் கதிர்வேல் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். இந்த பயிலரங்கனை 5ஆம் வகுப்பு மாணவி செல்வி நேயஸ்ரீ தனி திறமையாளராக கலந்து கொண்டு பண்டைய தமிழில் உள்ள குறியீடுகள் குறித்து தமிழில் எழுதும் திறமையை வெளிப்படுத்தினார். தமிழ் துறையை சேர்ந்த மாணவர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பண்டைய கால தமிழ் எழுத்து முறைகளை தெரிந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்துறை பேராசிரியர் விவேகானந்ததாசன், கணிதத்துறை தலைவர் ராஜ்மோகன், கல்லூரி பேராசிரியர்கள் பெருமாள், சாபுதங்கப்பன், மேரிஜிடி, இந்திரா ஆகியோர் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் துறை மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். முனைவர் ஸ்ரீதர் சிறப்புரை வழங்கினார். மாணவர் லட்சுமிபதி அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு நீண்ட நாட்களாக அறிவிக்கப்படாதது அரசு நிர்வாகத்தையும் மக்கள் நல திட்டங்களையும் பாதிப்பதாக கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சாலிம் இந்த தாமதத்திற்கான காரணத்தை துணைநிலை ஆளுநர் விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் 5 அமைச்சர்கள் பதவியேற்று பல நாட்கள் கடந்தும் அவர்களுக்கான இலாக்காக்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சர் அமைச்சர்களின் இலாக்கா பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியிருந்தும் ஒரு வாரமாகியும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்குவது முதலமைச்சரின் அதிகாரம் என்பதால் அதனை உடனடியாக அங்கீகரித்து அறிவிக்க வேண்டும் என்றும், இந்த தாமதத்திற்கான காரணத்தை துணைநிலை ஆளுநர் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் சலீம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த காலதாமதம் புதுச்சேரியின் ஜனநாயக நிர்வாக செயல்பாட்டையே பாதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் சென்டர் கேட்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மண் நிமிட்டி சித்தர் அறக்கட்டளையின் தலைவர் பஞ்சு குணாவின் 55வது பிறந்தநாள் விழா அன்னதானத்துடன் நடைபெற்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மண் நிமிட்டி சித்தர் அறக்கட்டளையின் தலைவர் பஞ்சு குணாவின் 55வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் சென்டர் கேட்டில் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பஞ்சு குணாவுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால், திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் நிதிஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பஞ்சு குணாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் விழா அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மண்ணிமிட்டி சித்தரின் திருவுருவ படத்திற்கு சிவா பூஜை செய்து அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சு குணாவின் குடும்பத்தினர், புதிய பேருந்து நிலைய சென்டர் கேட் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து சிங்க கொடி ஏற்றப்பட்டு ஆடி பெருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்து ரட்சக மாரியம்மனை வழிபட்டு விழாவின் தொடக்க விழாவில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். ஆடி பெருவிழாவை முன்னிட்டு வருகிற நாட்களில் கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சவங்கள் நடைபெற உள்ளன. முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்து முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 19ஆம் ஆண்டு ஆடி மாத செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கால் நடப்பட்டு காப்பு கட்டி மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயத்தில் கிராம பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொருட்களை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து சந்தன காப்பிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொருட்களை சுவாமிகளின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், செயலாளர் தெய்வ சிகாமணி, பொருளாளர் தமிழ்செல்வன், துணைத் தலைவர் ஐயனார், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும்
தொண்டர்கள் கலந்து கொண்டு அப்துல் கலாமின் சேவைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய சேடல் மகோத்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஓதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் சேடல் மகோத்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் 108 பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வன்னியர் குலம் மரபினரின் உபயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வன்னியர் குல மரபினரும் ஆலய நிர்வாகிகளும் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.